மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திரு உடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அன்புக்குரியவர்களே, உடனடியாக திருப்பலியானது ஆரம்பிக்க இருக்கின்றது. காணிக்கை வத்திகள் அப்பரச காணிக்கை கொடுக்கின்றவர்கள் விரைவில் அதை பெற்றுக்கொண்டு திருப்பலிக்கு தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக என்ற இறைவாக்கின் அடிப்படையில் அகம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் நன்றியோடும் இப்புதிய ஆண்டின் சிறப்பு திருப்பலியில் கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எமது அன்பான வாழ்த்துக்கள். நம் வாழ்வின் ஆற்றலும் ஆக்கமுமாய் விளங்கும் இறைவனின் திரு பிரசன்னத்தில் 2026ஆம் ஆண்டின் முதல் நாளை தொடங்கும் நாம் கடந்த ஆண்டில் அவர் அளித்த வெற்றிகளுக்காகவும் நன்மைகளுக்காகவும் இறைவனுக்கு புகழ் பாடுவோம். புதுமை என்பது நமக்கு உத்வேகத்தையும் நம்பிக்கையும் தரும் உன்னத கொடையாகும். அந்த புதுமையின் நாயகரான இயேசுவின் ஆசீர்வாதத்தால் இவ்வாண்டு முழுவதும் நாம் இறையருளில் நிலைத்திருக்க இத்திருப்பலியில் உருக்கமாக ஜெபிப்போம். இன்று நாம் அனைவரும் சிறப்பிக்கும் இறைவனின் தாயான கன்னிமரியா பெருவிழா நம் வாழ்வை இறைவனிடம் முழுமையாக அர்ப்பணிக்க ஓர் உன்னத அழைப்பை விடுக்கின்றது. நம் குடும்பங்களின் பாதுகாப்பு, பிள்ளைகளின் கல்வி மற்றும் நாம் மேற்கொள்ளும் புதிய முயற்சிகள் அனைத்தையும் அன்னை மரியாவின் பரிந்துரையால் இறைவனின் பாதத்தில் நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம். இப்புதிய ஆண்டு நற்சிந்தனைகளையும் நேர்மறை எண்ணங்களையும் நம்மில் விதைத்து இறைவனின் திருமுக ஒளி நம் மீது எப்போதும் ஒளிரும் ஆசீர்வாதமான ஆண்டாக அமையட்டும்.
அமைதியின் அரசரை உலகிற்கு தந்த அன்னை மரியாவை போல நாமும் இவ்வாண்டில் அன்பின் சாட்சிகளாக வாழ உறுதி பூண்டு இத்தூய பலியில் இப்போது முழு மனதோடு பங்கேற்போம். நாயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். வாருங்கள் கூடுங்கள், அன்பில் நனைய அருளில் வளர சேருங்கள். வாருங்கள் கூடுங்கள், அன்பில் நனைய அருளில் வளர சேருங்கள். இறைவனாட்சி ஏழை மாந்தர் ஏற்றம் காண இறைவன் அழைக்கின்றார். ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பார். ஏழை மாந்தர் ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். வீழ்கின்ற மனிதமும் அழுகின்ற இதயமும் ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். வாருங்கள் கூடுங்கள், அன்பில் நனைய அருளில் வளர சேருங்கள். வாருங்கள் கூடுங்கள், அன்பில் நனைய அருளில் வளர சேருங்கள். இறைவன் ஆட்சி மண்ணில் வளர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். இறைவன் ஆட்சி மண்ணில் வளர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அருட்சகோதரிகளே, இதோ இன்று பிறந்துள்ள புத்தாண்டு இறைவனுடைய சன்னிதானத்திலே நாம் தொடங்குகின்றோம். இறைவனுடைய திவ்ய நற்கருணை ஆசிரை பெற்று இறை மக்களாகிய உங்கள் அனைவரையும் இறைவன் தொடர்ந்து பிறந்துள்ள இந்த புதிய ஆண்டின் வழியாக நாம் இறை ஆசிரை பெற்றுக்கொள்ள இறைவனின் தாய் கன்னிமரியாள் நாம் அனைவரும் பெற்றுக்கொண்டே இந்த தாய் வழியாக பிள்ளைகள் அனைவரையும் இறைவன் ஆசிர்வதிக்க கடவுள் திருவுளம் கொண்ட இந்த தருணத்திலே நாம் இறைவனுக்கு நன்றி கூறி கடந்த ஆண்டை நாம் நினைத்து நன்றி கூறினோம். தொடர்ந்து ஆண்டவர் இந்த புத்தாண்டு வழியாக ஆசிர்வதிக்க மன்றாடி வேண்டுகின்றோம். பேரொரு தந்தை அருள்நாதன் அவர்கள் டிஓஎஸ் மேனேஜராக இருக்கின்றார். பல்வேறு உயர் மறைமாவட்ட பணிகளையும் செய்து வருகின்றார். நமக்காக இந்த ஒரு புத்தாண்டு திருப்பலியை நமக்கு நிறைவேற்றி சிறப்பான வகையிலே இறைவனுடைய ஆசிரை பெற்றுத்தர நம்மிடம் வந்துள்ள தந்தை அவர்களை உங்கள் அனைவருடைய பெயராலும் வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து அவருடைய பணி சிறக்கவும் நம் ஒவ்வொருடைய வாழ்வினுடைய அருள் வளங்களை நாம் பெற்றுக்கொள்ள இந்த நேரத்திலே திருப்பலியிலே மன்றாடுவோம். இறை மக்களுக்காக இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் நன்றிய இதழாக ஜெயராஜ், எலிசபெத், ரெஜினா இந்த ஆண்டு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் பிறந்துள்ள புத்தாண்டிலே இறைவன் தொடர்ந்து அவர்களை ஆசிர்வதிக்கவும் மகனுக்கு வேலை கிடைக்கவும் நன்றிய இதழாக ஆல்பர்ட் அலெக்சாண்டர், ஜாக்குலின் மரிக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் பிள்ளைகளுடைய நலனுக்காகவும் நன்றிய இதழாக சக்கரையாஸ், ஜோசபின் இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் ராகுல், ராபர்ட் கிளைவ், ஜோசப் இவர்களுக்கு இறைவன் தொடர்ந்து இறை அருளை தரவும் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தையும் இறை அருளையும் தர குடும்ப கருத்தாகவும் ஒப்பு கொடுத்து வேண்டுகின்றார்கள். மேலும் எஸ் ரெஜினா மரி ஸ்டீபன்சன் மகன்
இயேசுராஜுக்கு பிறந்த நாள் மற்றும் உடல் நலக்காகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறவும் சமாதானத்திற்காகவும் பிள்ளைகளுடைய நற்படிப்புக்காகவும் ஒப்பு கொடுத்து வேண்டுகின்றோம். மேலும் பிரான்சிஸ் குமார் அபி சொர்ணா குடும்பத்தில் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், அனானியா வின்சி ஜாய் பிரின்சி ஞானத்தில் சிறந்து விளங்க வேண்டியும் இறைவன் தொடர்ந்து குடும்பத்தை ஆசிர்வதிக்கவும் மன்றாடி வேண்டுகின்றோம். இறைவன் நல்லாசிர் பொழிந்து நம் அனைவரையும் வழிநடத்த இந்த நள்ளிரவு திருப்பலியை நாம் கொண்டாடி ஆண்டவரிடம் மகிழ்வோம். இன்றைய நாளிலே ஆண்டவருடைய பிறப்பு விழாவினுடைய 8ஆம் நாளாக கடவுளின் தாய் கன்னிமரியாவுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். தகுதியான முறையில் திருப்பலி ஒப்புடுக்க நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன், ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியானவரே
மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, புனித மரியாவின் வளமையான கன்னிமையால் மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும், அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகிய உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாக இருக்க அருள்வீராக. உமோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம் முன்னுரை. குருக்களுக்கே உரித்தான அருள் பொழிவு நிறைந்த ஆசீர்வாத வார்த்தைகளை இன்றைய முதல் வாசகம் எடுத்துரைக்கின்றது. ஆண்டவர் தாமே தம் மக்களுக்கு ஆசி வழங்க கற்றுக் கொடுத்த இந்த தனித்துவமான ஆசி மொழிகள் புதிய ஆண்டின் தொடக்கத்தில் நம்மை தேற்றி வழிநடத்துகின்றன. எண்ணிக்கை நூலிலிருந்து வாசிக்கப்படும் இவ்வருள் மொழிகளை கவனமுடன் கேட்டு இறைவனின் திருமுக ஒளியில் இப்புனித ஆண்டை பொலிவாக்க இப்போது செவிமடுப்போம். முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் மீது தமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும்போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை திருவசனங்கள் 22 முதல் 27 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தன் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தன் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உமக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே என் மீது இறங்கி எமக்கு ஆசீர் வழங்குவீரே, ஆசீர் வழங்குவீரே. ஆண்டவரே என் மீது இறங்கி எமக்கு ஆசீர் வழங்குவீரே, ஆசீர் வழங்குவீரே. கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசீர் வழங்கும். உம் திருமுக ஒளி என் மீது வீசும். உலகம் உமது வழியை அறியும். பிற இனத்தவர்கள் அனைவரும் நீரருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். ஆண்டவரே எம் மீது இறங்கி எமக்கு ஆசீர் வழங்குவீரே, ஆசீர் வழங்குவீரே. ஆண்டவரே எம் மீது இறங்கி எமக்கு ஆசீர் வழங்குவீரே, ஆசீர் வழங்குவீரே. கடவுளே மக்களினம் அனைத்தும் புகழ்ந்து உம்மை போற்றும். கடவுளே மக்களினம்
உலகத்தினர் உமக்கு அந்தியே வாழ்வர். ஆண்டவரே எம்மீது இறங்கி எமக்கு ஆசீர் வழங்குவீரே, ஆசீர் வழங்குவீரே. ஆண்டவரே எம்மீது இறங்கி எமக்கு ஆசீர் வழங்குவீரே, ஆசீர் வழங்குவீரே. இரண்டாம் வாசக முன்னுரை. அன்னை மரியா வழியாக நம்மை தம் பிள்ளைகளாகிய இறைவனின் பேரன்பை இன்றைய இரண்டாம் வாசகம் எடுத்துரைக்கிறது. இயேசுவின் வழியாக இறைவனை அப்பா தந்தையே என அழைக்கும் மேலான உரிமையை பெற்றுள்ள நாம் இனி அடிமைகள் அல்ல, மாறாக இறைவனின் வாரிசுகள். இந்த உன்னத உறவை இப்புதிய ஆண்டின் தொடக்கத்தில் உணர்ந்து இறை பிள்ளைகளாக புதிய பாதையில் பயணிக்க தூண்டும் இத்திருவாக்கிற்கு இப்போது கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 வசனங்கள் 16 21 முடிய. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லெஹேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா
இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்குரிய பங்கு தந்தை அவர்களே, அருட் சகோதரிகளே, சகோதர சகோதரிகளே, என் அன்பு குழந்தைகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய உளமார்ந்த புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி நியூ இயர். ஒரு பையன் தன்னுடைய அப்பாவை பார்த்து சொன்னான், அப்பா, நான் ஒரு விடுகதை போட போகிறேன், உங்களால் பதில் சொல்ல முடியுமான்னா. ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன்டா அப்படின்னார். விடுகதை என்னன்னு சொன்னால் நல்லா கேளுங்க. ஒரு குளம், அந்த குளத்தை சுற்றி கரையில் ஒரு பக்கம் 3 தவளை, அந்த 3 தவளையில் ஒரு தவளை தண்ணீரில் குதிக்கணும்னு சொல்லி முடிவு செய்திருச்சு. இப்போது கரையில் எத்தனை தவளை இருக்கும்? ஏண்டா 1 குதிச்சிச்சுன்னா மீதி 2 தாண்டா இருக்கும். ஸோ கரையில் 2 இருக்கும். அப்பா உங்கள் பதில் தப்பு. என்னடா தப்புங்கிறானே, ஓ இவன் அப்படி வராமல் போடுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு, கரையில் ஒன்றுமே இருக்காது. ஏன்னா ஒரு தவளை குதிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்றதும் குதிச்சிடும். ஸோ கரையில் ஒன்றுமே இருக்காது அப்படின்னார். பையன் சிரிச்சிட்டு, அப்பா இந்த பதிலும் தப்பு அப்படின்னா. நடா இது 1 குதிச்சா 2 மீதி இருக்கும், 3 குதிச்சிச்சா ஒன்றுமே இருக்காது, இவர் 2ம் தப்புங்கிறான்னு. சரி என்ன தான் பதில் அப்படின்னா. பையன் சிரிச்சிட்டே சொன்னான், அப்பா கரையில் 3 தவளையும் இருக்கும் அப்படின்னா. அதே எப்படிரா, அதாண்டா 1 குதிக்கத்தான் முடிவு பண்ணிடுச்சேன். நான் சொன்னேன் 1 குதிக்கத்தான் முடிவு பண்ணிடுச்சு, ஆனால் குதிக்கல. முடிவு பண்ணுறது வேற, செய்யறது வேற அப்படின்னு சொல்லிட்டு, இது எதுக்கு தெரியுமா சொன்னேன்? புத்தாண்டு பிறந்துருச்சு, நிறைய நாம் முடிவு செய்வோம், ஆனால் செய்ய மாட்டோம். 25 ஜனவரி ஆரம்பித்தப்போ நம்ம இதை செய்ய போகிறோம், அதை செய்ய போகிறோம், இதை வெட்ட போகிறோம், அதை கட்ட போகிறோன்னு சொல்லி முடிவு பண்ணோம். இது வரைக்கும் ஒன்றும் வெட்டவும் இல்லை, கட்டவும் இல்லை. இந்த வருஷமும் நாம் செய்ய போகிறோம். முடிவோடு இருக்கிற வரைக்கும் நாம் இருக்கிற இடத்துல அப்படியே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் முடித்தானான். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஒரு புதிய ஆண்டு 2026. சென்ற ஆண்டு நம்ம திருப்பலியுடைய ஆரம்பத்தில் நம்ம தியானித்தது போன்று நிறைய தீமைகளிலிருந்து நாம் காப்பாற்றப்பட்டு இருக்கிறோம். நன்றி சொல்கிறோம். நம்மோடு இருந்தவர்கள் இன்று நிறைய பேர் இல்லை. நேற்று கூட என்டியில் 2 பேர் சாவு. 3 மணி வரைக்கும் இருந்தவர் 5 மணிக்கு இல்லாமல் போயிட்டார். ஃபாதர் 2 பேர் சாயந்தரம் 4 மணிக்கு டீ குடித்தவங்க 5:30 மணிக்கு இல்லாமல் போயிட்டாங்க. அப்படிலாம் இல்லாமல் நாம் இந்த நேரத்தில் கடவுள் உட்கார வைத்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடை. அதை நாம் உணர்ந்து நன்றி சொல்ல ஆண்டின் முதல் நாளில் இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். புத்தாண்டு எல்லா இடத்துலையும் பயங்கர கொண்டாடுறோம். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கில், ஏன் கோடிக்கணக்கில் கூட கொட்டி கொண்டாடுறாங்க. இன்றைக்கி கொண்டாட்டம்னு சொன்னாலே பயமாக வந்துடுச்சு. நேற்று முந்தா நாள்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இங்கே வண்டி நிறுத்தக்கூடாது, இது பாண்டிக்கிலையும் நுழைய முடியல, இந்த ரோட்டில் எப்படி போகக்கூடாது, அந்த ரோட்டில் அப்படி போகக்கூடாது. ஏன்? இன்றைக்கி மற்றவங்களை பற்றி கவலைப்படாத ஒரு மனநிலை வந்துடுச்சு. நான் என்ன வேணாலும் செய்வேன், எப்படி வேணாலும் செய்வேன், நான் சந்தோஷமாக இருந்த போதும் யார் எக்கேடு கேட்டால் எனக்கு என்ன அப்படிங்கிற மனநிலை வந்துடுச்சு. எனவே புத்தாண்டு கொண்டாடுவது எங்கே என்ன ஆகுமோன்னு சொல்லி பயந்துக்கிட்டு நான் ஓட்டி வரும்போது கூட அப்படி தான் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் நல்ல வேலை, நம்முடைய காவல் நண்பர்கள் எல்லா மூலையிலும் இருக்கிறாங்க. தேவையில்லாத யார் ரோட்டில் இல்லை, நிம்மதியாக நம்ம ஆலயத்துக்கு வந்துட்டு போக முடியுது. ஆக இப்படிப்பட்ட கால சூழலில் இந்த ஆண்டு நமக்கு எப்படி அமைய போகிறது? உண்மையிலே நம்ம ஒரு வகையில் கொடுத்து வச்சவங்க தான், ஏன்னா பாராட்டுக்குரியவங்க கூட. ஏன்னா ஆண்டின் கடைசி நேரத்திலும் ஆலயத்தில் இருக்கிறோம், ஆண்டின் முதல் நேரத்திலும் ஆலயத்தில் இருக்கிறோம். கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து நம்முடைய வாழ்வில் அர்த்தத்தை தேடுகிறோம். அவங்களுக்கு நமக்கு என்னத்தை பெரிய வித்தியாசம் வந்து நினைக்கிறோம்? இல்லை. ஆலயத்தில் நம்முடைய ஆண்டை தொடங்க நமக்கும்
எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை என்று ஜாலியாக கொண்டாடக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நாம் நிறைவோடு மகிழ்வோடு பாதுகாப்போடு வாழ்வோம். காரணம், திருச்சபை நம்மை போத்தி போத்தி வளர்க்கிறது. முதல் நாளில், ஆண்டின் முதல் நாளில் அன்னை மரியாள், கன்னி மரியாள், கடவுளின் தாய். இந்த வார்த்தைனா அப்படி பெரிய ஆழம் இருக்குன்னு சொன்னால், இங்கே கூட சாதாரண பெண்களை விட சாதாரண பெண் அந்த அன்னை, அந்த கன்னி மரியாள். கடலூர் ஓட்டியை விட மிக சின்ன ஒரு கிராமத்தில் பிறந்த அந்த சிறுமின்னு தான் சொல்லணும். அவர் எப்படி கடவுளின் தாயாக முடிந்தது, எப்படி கடவுளின் தாயாக வாழ முடிந்தது. கடவுள் அந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாரும் கடவுள் தாயாக தான் இருக்க முடியும். ஆனால் அந்த வாய்ப்புகளால் மட்டுமல்ல அவர் கடவுளின் தாயாக இருந்தது. வாழ்க்கை முழுவதும் அவர் செய்த தியாகங்கள். அந்த அன்னை மரியாளை கடவுளின் தாயாக முதல் நாளில் கொண்டாடுவதனுடைய நோக்கம், இந்த தாயின் பாதுகாப்பில் மட்டும் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டோம் என்றால் அவர் நமக்கு எல்லா நேரங்களிலும் பாதுகாப்பு அளிப்பார். யோசிச்சு பாருங்களேன், இறுதி ஆண்டவர் கோயில் இருக்குது, சூசியப்பர் கோயில் இருக்குது, குழந்தை இயேசு கோயில் இருக்குது. ஆனால் பொதுவாக மக்கள் என்ன கோயில்னு சொல்லுவாங்க? மாதா கோயில். நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ட்டு வந்து சவரியர் கோயிலுக்கு வழி கேட்டாக்க சவரியர் கோயில் இந்த ஊரில் இல்லைன்றுவாங்க. மாதா கோயிலுக்கு வழி கேட்ட பாருங்களேன், கரெக்டாக கொண்டாந்து விட்டுருவாங்க. ஏனென்றால் அந்த அளவுக்கு மாதாவின் பாதுகாப்பு நமக்கு எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் என்பது இருக்கிறது என்று உணர்ந்து தான் ஆண்டில் முதல் நாளில் அன்னை மரியாளையுடைய கரங்களில் நம்மை ஒப்படைக்கிறோம். இன்றைக்கு முதல் வாசகத்தில் இந்த நற்செய்தியில் பார்க்கிறோம், இடையர்கள் தாங்கள் விரைந்து சென்று மரியாவை யோசேப்பையும் கண்டார்கள். என்ன வித்தியாசம் இருந்தது? சாதாரண ஒரு எளிமையான ஒன்று தான். இதில் ஒரு பெரிய நாம் இப்போ பார்க்குற மாதிரி வானத்துதர்கள் புகழ் பாடினார்கள், அதெல்லாம் ஒருவேளை எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கலாம். மாறாக இடையர்கள் பார்த்தது சாதாரண ஒரு குழந்தையை ஒரு சாதாரண தச்சன் கையில், ஒரு சாதாரண பெண்ணின் கையில் பார்த்தார்கள், நம்பினார்கள். இதுதான் கடவுளுடைய குழந்தை என்று சொன்னப்பட்டதை ஏற்றுக்கொண்டார்கள். அன்னை மரியாள் இவற்றை எல்லாம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தாள். இந்த ரெண்டு இருந்தால் போதும். நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் மீது நம்பிக்கை வைத்தோம் என்றால் என்ன வேண்டுமானாலும் நடக்கும். அதே சமயத்தில் நம்பிக்கையோடு இருந்துவிடக்கூடாது, நம்முடைய மனநிலையோடு இருந்துவிடக்கூடாது, நம்முடைய முடிவோடு இருந்துவிடக்கூடாது. அதை வாழ்க்கையில் கடைபிடித்து சில தியாகங்களை, சில விட்டு கொடுத்தல்களை நாம் செய்வோம் என்றால் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் நாம் கடவுளுடைய கரங்களை காண முடியும். இன்றைக்கு முதல் வாசகத்திலேயே நமக்கு ஒரு ஆசீர் வழங்கப்பட்டது. இஸ்ராயேல் மக்களுக்கு நீ என்ன சொல்ல வேண்டும்? ஆண்டவரும் திருமுகத்தை உண்மையில் உணரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உமக்கு அமைதி அருள்வாராக. இது நம்முடைய வார்த்தை அல்ல, கடவுளுடைய வார்த்தை. ஏனென்றால் அந்த கடவுள் நம் மீது அக்கறை கொண்டு ஒவ்வொரு நாளும் தமது அருளையும் ஆசிரியையும் பொழிந்து கொண்டே இருக்கிறார். கண்ணை திறந்து பார்க்குறவங்க புரிஞ்சிக்கிறோம், கண்ணை திறக்காத ஏதோ அன்றாட வாழ்க்கையில் ஒன்றாக போயிட்டு இருக்கிறோம். மாறாக வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் இறைவன் கரம் நம்மோடு இருக்கிறது என்று உணர்வோம் என்றால் கடவுளுடைய கரத்தை நம்மால் காண முடியும். அதுதான், அதனால்தான் இந்த முதல் நாளில், ஆண்டின் தொடக்கத்தின் நாளில் நம்முடைய கனவுகள், எதிர்பார்ப்புகள், எண்ணங்கள் எல்லாம் நிறைய இருக்கலாம். கவலைப்படாதே, நான் உனக்கு ஆசி வழங்குகிறேன், உன்னோடு இருக்கிறேன் என்று நமக்கு ஆசி வழங்கி நம்மை வாழ்த்தி அனுப்புகிறார் நம்முடைய அன்றாட கடமைகளுக்கு, நம்முடைய அன்றாட பொறுப்புகளுக்கு. ஆனால் நமக்கும் சில கடமைகள் இருக்கு, நமக்கும் சில பொறுப்புகள் இருக்கு. இன்றைக்கு முக்கியமான ஒரு விழா, 8ஆம் திருவிழா, இயேசு பிறந்த 8ஆம் நாள். இந்த 8ஆம் நாள் என்றால் இன்றைக்கி நமக்கு அந்த பழக்கெல்லாம் போயிடுச்சு. குழந்தை பிறந்த 8ஆம் நாள் ஞானஸ்நானம் கொடுத்துருவாங்க. ஏனென்றால் இயேசுவுக்கும் அந்த விருத்த சேதனம் செய்யப்பட்டது, இயேசுவுக்கும் இயேசு என்று பெயர் வைக்கப்பட்டது. அதுதான் ஒரு கிறிஸ்தவர்களின் கடமை. ஒரு குழந்தை, எனக்கு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த குழந்தை வெறும் தாய்க்கு தந்தை பிறந்த குழந்தையாக இருக்கக்கூடாது. அது கடவுளுக்கும் திருச்சபைக்கும் பிள்ளையாக வேண்டுமானால் ஞான ஸ்நானம் கொடுக்கப்பட வேண்டும். அதெல்லாம் கொடுக்குறோம் தான். ஆனால் என்ன பெயர் வைக்கிறோம்? நமக்கெல்லாம் அப்போல்லாம் ஒரு புனிதர்கள் பேரை வச்சாங்க. இன்றைக்கி என்னமோ வாயில் வராத பெயர், ஸ்டைலாக வைக்கிறேன்னு சொல்லி பெயர், அது என்னென்னு புரியாமல் ஒரு பெயர். ஆனால் ஒரு குழந்தை வளர்வதற்கு முழுக்க முழுக்க 100க்கு 100 பொறுப்பு தந்தையின் கையிலும் தாயின் கையிலும் தான் இருக்கிறது. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும், எல்லாம் செய்வான். உங்களை மதிக்க மாட்டான், நீ சொல்கிறத கேட்க மாட்டான். ஏன்னா அவன் மதிப்பதற்காகவும் அவர் நம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்காகவும் அவர்களை நாம் பழக்க வேண்டும், வளர்க்க வேண்டும். அதற்கு முதல் வழி கடவுளிடம் கொண்டு வர வேண்டும். ஞானஸ்நானத்தில் கொண்டு வந்து விட்டோம், அடுத்தது புது நன்மைக்கு தேடுவோம், இல்லைனா உறுதி பூசலுக்கு தேடுவோம், அடுத்தது திருமணத்துக்கு தான் தேடுவோம். அப்படி நாம் கடவுளை அவர்களுக்கு தரவில்லை என்றால், கடவுளை நாம் அவர்களுக்கு ஊட்டவில்லை என்றால்
கடவுளை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். யோசிச்சு பாருங்க, நல்ல இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற பையன் சூப்பராக இங்கிலீஷ் பேசுவான். இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்காத நல்ல தமிழ் மீடியத்தில் படிக்கிற பையன் சூப்பராக தமிழ் பேசுவான். காரணம், அவர்களுக்கு என்ன நாம் கொடுக்கிறோமோ அதுதான் அவர்களிடம் இருக்கும். எனவே அன்னை மரியாளும் சூசையப்பரும் தன்னுடைய குழந்தைக்கு செய்ய வேண்டியது எல்லாம் செய்தார்கள். 8ஆம் நாள் விருத்த சேதனம் செய்தார்கள். 40ஆம் நாள் சடங்குகள் நிறைவேற்றினார்கள். ஒவ்வொரு ஆண்டும் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். அதில் 12வது வயசில் நடந்து தான் நம்ம நற்செய்தியில் பார்க்கிறோம். ஆக நம்முடைய பிள்ளைகளை ஆலயத்திற்கு கொண்டு வர வேண்டும், அவர்கள் ஞானத்தை ஊட்ட வேண்டும். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய, இங்கே பலமுறை சொல்லியிருக்கிறேன், the fear of the Lord is the beginning of wisdom. கடவுள் பயமே ஞானத்தின் தொடக்கம். அறிவு இல்லை, புத்திசாலித்தனம் இல்லை, ஞானம். அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் ஞானத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. நல்லா படிச்சுட்டான், ஒரு விஷயத்தை நல்லா அழகாக ஒப்பிச்சிட்டான், அல்லது நிறைய மார்க் எடுத்துட்டான், அது அறிவு, அது புத்திசாலித்தனம். ஒரு வேலையை சொல்கிறோம், கரெக்டாக செஞ்சுட்டான், அது புத்திசாலித்தனம். ஞானம் என்பது வாழ்க்கைக்கான எண்ணங்களை உருவாக்க வேண்டியது. அந்த ஞானத்தை தரக்கூடியது கடவுள் அச்சம் மட்டுமே. இன்றைக்கி பிள்ளைங்க யாருக்கும் பயப்படுறதில்லை, பெற்றோருக்கும் பயப்படுறதில்லை, பெரியவங்களுக்கு பயப்படுறதில்லை, கடவுளுக்கு பயப்படுத்தே இல்லை. இப்போ பாருங்களேன், இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து நம்ம பிள்ளைங்க எத்தனை பேர் செல்ஃபோன் நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அடிக்ட் ஆகிட்டான். நீங்கள் கொஞ்சம் நேரம் செல்ஃபோன் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது என்ற நிலைக்கு வந்துட்டாங்க. நம்ம வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா அத்தனை மெசேஜ் வந்துருக்கும். நியூ இயர் நம்ம கொண்டாடுறோமோ இல்லையோ, அத்தனை மெசேஜுக்கு நம்ம பதில் போடுவோம். யாருக்கு போடுறோம் என்ன போடுறோன்னு தெரியாது, ஏதோ தட்டி விட்டே இருப்போம். அது அல்ல வாழ்க்கை. அனுபவித்து உணர்ந்து வாழ்வது தான் வாழ்க்கை. அதனால்தான் இந்த 8ஆம் நாளில் குழந்தைக்கு இயேசு என்னும் பெயரிட்டார்கள் என்ற அந்த 2வது விழாவையும் கொண்டாடுகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக புத்தாண்டு. புத்தாண்டு என்பது என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் மற்றவர்களை நான் காயப்படுத்தக்கூடாது, மற்றவர்களுக்கு நான் இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி ரோட்டில் பார்த்தீங்கன்னா அவன் போகிற வேகத்தை பார்த்து எங்கே தான் போய் முட்டை போகிறாங்களோங்கிற மாதிரி பண்ண பயமாக இருக்கு. மாறாக என்னுடைய பயணம், என்னுடைய வாழ்வு யாருக்கும் இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நான் மற்றவர்களை மதித்து வாழ்வேன் என்றால் கடவுள் என்னை பாதுகாப்பார், கடவுள் என்னை வழிநடத்துவார். அதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த ஆண்டின் முதல் நாளில் நாம் ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். எனவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார் என்று உறுதி வேண்டுமானால் முதலில் அவரை நாம் உணர வேண்டும். அன்னை மரியாள் பெரிய பூகம்பத்திலேயோ அல்லது பெரிய பெரிய காத்துலையோ அல்ல, சூசையப்பரும் அப்படித்தான். கனவில் எச்சரிக்கப்பட்டார், உடனே ஏற்றுக்கொண்டார். அவர் என்ன கடவுள் சொல்கிறது என்று அல்ல. எனவே என்னுடைய பெற்றோர் மூலம், என்னுடைய பெரியவர்கள் மூலம், சில சமயத்தில் குழந்தைகள் மூலம் கூட நிறைய நல்ல விஷயங்கள் கடவுள் பேசுவார். கடவுள் பேசுகிறார், கடவுள் நம்மோடு வாழ்கிறார் என்பதை உணர்வோம் என்றால் இந்த நேரத்தில் என்ன நாம் முடிவெடுக்க வேண்டும். சில சமயத்தில் பெரிய கஷ்டமாக இருக்கும், பெரிய பிரச்சனையாக இருக்கும். நான் என்னத்தை முடிவெடுக்கிறது? அங்கே போய் கேட்கலாம், இங்கே போய் கேட்கலாம், எங்கேயும் கேட்க வேணாம், வாங்க இங்கே ஆலயத்திற்கு வாருங்கள், ஆண்டவரை பாருங்கள். அவர் நமக்கு ஞானத்தையும் அறிவையும் தந்து சரியான முடிவுகளை எடுப்பார். இன்றைக்கி சரியான முடிவுகள் எடுக்காதால் தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள். மாறாக ஆண்டவர் நம்ம அழைக்கிறார். அந்த முடிவுகள் எடுக்கும் பொழுது, இங்கு ஆண்டவருடைய இல்லத்திற்கு வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று தெளிவுபடுத்துவார். ஆனால் சில சமயத்தில் என்ன, நாம் நினைக்கிற மாதிரி, நம்ம ஆசைப்படுற மாதிரி நடக்கிறதில்லை. எனவே நமக்கு மனம் உடைஞ்சு போகிறோம். ஆனால் எந்த ஒன்றை கடவுள் தர வேண்டும் என்று முடிவு செய்து விட்டாரோ அதை யாராலும் தடுக்க முடியாது. ஏனென்றால் அது கடவுள் விருப்பப்பட்டு விட்டார், அதை யாராலும் தடுக்க முடியாது. அதே போன்று கடவுள் இது உனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டால், என்னத்தான் நீ தாளம் போட்டாலும், என்னத்தான் முயற்சி செய்தாலும், எத்தனை பேருடைய உதவிகளை பெற்றாலும் நடக்காது. ஏனென்றால் கடவுள் பண்ண முடிவுதான், கடவுள் விருப்பம்தான் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும். எனவே கடவுளோடு இணைந்து நாம் வாழ்வோம் என்றால் 2026 ஜனவரி 1 இன்றிலிருந்து இந்த ஆண்டின் இறுதியில் நாம் நடக்கும் அந்த வாழ்வின் ஒவ்வொரு நாளும் கடவுளோடு இணைந்து வாழும் பொழுது வழிநடத்தப்படுவோம். அதனால் தான் திருச்சபை ரொம்ப அழகாக திட்டமிட்டு ஆண்டின் ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு திருவிழாவாவது அன்னை மரியாள் கொடுத்துவிடும். முதல் நாள் என்றால் பிப்ரவரி, மார்ச் எடுத்து பாருங்கள். நம்முடைய கேலண்டரில் ஒவ்வொரு மாதமும் அன்னையுடைய திருவிழா இருக்கும். ஏனென்றால் அன்னை இன்றி நம்மால் தனியாக வாழும் பொழுது பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே தான் இயேசுவே கடவுளின் மகனாக இருந்தாலும் அவருக்குரிய நேரத்தை சுட்டி காட்டியது அன்னை மரியாள் தான். கானாவூரில் திருமணத்தில் அவர் சொன்னார், என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை, ஆனால் அன்னை மரியாள் சொன்னார்கள், அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். செய்தார்கள். எந்த இயேசு தன்னுடைய நேரம் வரவில்லை என்று சொன்னாரோ முதல் புதுமையை செய்தார். எனவே அந்த இயேசுவின் பிரசன்னம் நம்மோடு இருக்கும் பொழுது, அன்னை மரியாளின் பிரசன்னம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எந்த குறைகளும் இருக்காது, எந்த கவலைகளும் இருக்காது. நம்புவோம்,
நம்பினார் கெடுவதில்லை. எனவே கடவுள் மீது நம்பிக்கை வைத்து ஆலயத்திற்கு வந்து இந்த ஆண்டின் முதல் நாளை நாம் தொடங்கி இருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த தொடக்கம் நல்ல தொடக்கம். வெல் பிகன் இஸ் ஆஃப் டன் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் நாள் இனிமையாக தொடங்கி இருக்கிறோம். எனவே ஆண்டின் பாதி நிறைவு பெற்றக்கூடிய அளவிற்கு ஆசீர்வாதங்களையும் அருளையும் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நன்றி சொல்லுவோம். இந்த ஆண்டுக்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் என்னையும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கும் அனைவரையும் குறிப்பாக நல்ல உடல் நலம் வேண்டும், நல்ல பழக்க வழக்கங்கள் வேண்டும். அப்படிப்பட்ட உறவுகளோடு கூடிய ஒரு வாழ்வாக இந்த ஆண்டு முழுவதும் இருக்க ஆண்டவரை பார்த்து வேண்டுவோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 2026 என்னும் ஒரு புதிய ஆண்டை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். நன்றி சொல்லி ஜனவரி முதல் நாளில் திருப்பலியில் கலந்து கொள்ளும் நாம் நம்முடைய தனிப்பட்ட தேவைகள், பொது தேவைகள் அனைத்தும் ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றி தருவார். ஆசிரியர் நம்மை பாதுகாப்பார் என்ற உறுதியோடு ஆண்டவரிடம் நம்முடைய மன்றாட்டுக்களை சமர்ப்பித்து ஜெபிப்போம். திரு அவை பணியாளர்களுக்காக மன்றாடுவோம். அன்பின் இறைவா, மக்களினங்களுக்கு உமது ஆசியை வழங்க நீர் ஏற்படுத்திய எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் இப்புதிய ஆண்டில் உமது அருள் ஆசீரால் நிரப்பப்பட வேண்டுமென்று மன்றாடுகிறோம். அவர்கள் எந்நாளும் உமது மீட்பின் நற்செய்தியை துணிவுடன் பறைசாற்றி உலகிற்கு அன்பின் மற்றும் அமைதியின் கருவிகளாக திகழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக தலைவர்களுக்காக மன்றாடுவோம். உலக நாடுகளை வழிநடத்தும் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் நீதியோடும் நேர்மையோடும் மக்களை ஆட்சி செய்ய தேவையான ஞானத்தை வழங்கியருளும். இப்புதிய ஆண்டில் மக்களின் வாழ்வாதாரம் உயர புதிய திட்டங்களை செயல்படுத்தவும், போர்களும் வன்முறைகளும் நீங்கி உலகெங்கும் நிலையான அமைதி நிலவவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்னையின் அடிச்சுவட்டில் நடக்க மன்றாடுவோம். உம் திருமகனின் தாயை எங்களுக்கும் தாயாக தந்த இறைவா, அந்த அன்னையைப் போல நாங்களும் உமது வார்த்தைகளை உள்ளத்தில் இருத்தி சிந்திக்கவும், எந்நாளும் இறை திருவுளத்திற்கு பணிந்து வாழவும் அருள் புரியும். எம் சொல்லாலும் செயலாலும் கிறிஸ்துவுக்கு சான்று பகரும் உண்மை சீடர்களாக எங்களை மாற்ற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புத்தாண்டு திட்டங்களுக்காக மன்றாடுவோம்.
காலங்களையும் அதன் நோக்கங்களையும் அறிந்த ஆண்டவரே, இப்புதிய ஆண்டில் நாங்கள் எடுத்துள்ள நற்சிந்தனைகள், புதிய முயற்சிகள் மற்றும் கல்வி பணி தொடர்பான அனைத்து தீர்மானங்களும் ஆசீர்வதியும். 2026ஆம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் எமக்கு வெற்றியின் நாட்களாகவும் உமது பாதுகாப்பை உணரும் அருட்காலமாகவும் அமைய வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பங்கு சமூகத்திற்காகவும் நோயாளிகளுக்காகவும் மன்றாடுவோம். எம்மீது இறங்கி ஆசி அளிக்கும் ஆண்டவரே, எம் பங்கு தந்தையையும் எம் பங்கு மக்கள் அனைவரையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். இப்புதிய ஆண்டில் நாங்கள் ஒருமித்த கருத்துடன் சகோதரத்துவத்தோடு வாழவும், எமது பங்கில் உள்ள நோயாளிகள் மற்றும் முதியவர்கள் உமது ஆறுதலால் உடல் நலமும் மன அமைதியும் பெற்று மகிழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன்றாடுவோமாக. அன்பு தந்தை இறைவா, ஒரு புதிய ஆண்டை கொடுத்திருக்கிறேன். ஆண்டின் முதல் நாளாக அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்று கொண்டாடவும், இயேசு என்னும் பெயரிட்ட அந்த எங்கள் மீட்பருடைய பிரசன்னத்தையும் நாங்கள் நினைவு கூர்ந்து முது பாதத்தில் வைத்திருக்க வேண்டுதல்களையும் வெளிப்படுத்தாத தனிப்பட்ட தேவையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். என்னை தேடி அன்பு செய்யும் இயேசு பாலகா, எதை தருவேன் காணிக்கையாய் தேவ பாலகா. என்னை தேடி அன்பு செய்யும் இயேசு பாலகா, எதை தருவேன் காணிக்கையாய் தேவ பாலகா. உள்ளமும் உணர்வுகளும் உன்னை சூழ்ந்திட உவந்தே நான் என்னை தருவேன் செல்ல பாலகா. உள்ளமும் உணர்வுகளும் உன்னை சூழ்ந்திட உவந்தே நான் என்னை தருவேன் செல்ல பாலகா. என்னை தேடி அன்பு செய்யும் இயேசு பாலகா, எதை தருவேன் காணிக்கையாய் தேவ பாலகா. ஏழை மக்கள் விண்ணரசில் உரிமை பெற எளியவராம் தொழுவமதில் தோற்றம் தந்தவா. உள்ள மகிழ்கின்றேன் உன்னில் இணைய வருகின்றேன், உன்னில் இணைய வருகின்றேன். ஏழை என்னை காணிக்கையாய் ஏற்றுக்கொள்ளுமே, ஏழை என்னை காணிக்கையாய் ஏற்றுக்கொள்ளுமே. என்னை தேடி அன்பு செய்யும் இயேசு பாலகா, எதை தருவேன் காணிக்கையாய் தேவ பாலகா. தூய்மையான உள்ளம் கொண்டோர் கடவுளை காண தூயவராய் மாட்சியோடு மலர்ந்த பாலகா. இரக்கமுடைய இதயம் எல்லாம் ஏற்றமே பெற இறையமுதாய் என் நடுவே எழுந்த ரட்சகா. உள்ளம் மகிழ்கிறேன் உன்னில் இணைய வருகின்றேன், உள்ளம் மகிழ்கின்றேன் உன்னில் இணைய வருகின்றேன். ஏழை என்னை காணிக்கையாய் ஏற்றுக்கொள்ளுமே, ஏழை என்னை காணிக்கையாய் ஏற்றுக்கொள்ளுமே. என்னை தேடி அன்பு செய்யும் இயேசு பாலகா, எதை தருவேன் காணிக்கையாய் தேவ பாலகா. என்னை தேடி அன்பு செய்யும் இயேசு பாலகா, எதை தருவேன் காணிக்கையாய் தேவ பாலகா. உள்ளமும் உணர்வுகளும் உன்னை சூழ்ந்திட உவந்தே நான் என்னை தருவேன்
பாலகா, உள்ளமும் உணர்வுகளும் உன்னை சூழ்ந்திட இதை கொடுப்பேன், நான் என்ன கொடுப்பேன், மண்ணில் மனிதனாய் பிறந்த மழலைக்கு. இதை கொடுப்பேன், நான் என்ன கொடுப்பேன், மண்ணில் மனிதனாய் பிறந்த மழலைக்கு. நான் கொடுப்பதை ஏற்பாயா, என்னை முழுமையாய் ஏற்பாயா. நான் கொடுப்பதை ஏற்பாயா, என்னை முழுமையாய் ஏற்பாயா. வருகின்றேன், தருகின்றேன், பொற்பாதம் பணிகின்றேன், என்னை முழுவதும் ஏற்றுக்கொள்ளும். அருகின்றேன் தருகின்றேன், பொற்பாதம் பணிகின்றேன், என்னை முழுவதும் ஏற்றுக்கொள்ளும். இதை கொடுப்பேன், நான் என்ன கொடுப்பேன், மண்ணில் மனிதனாய் பிறந்த மழலைக்கு. கீர்த்திசை ஞானியர்கள் உம்மை காண விழைந்தனரே, உம் பிறப்பினில் வியந்தனரே, உம்மை திண்டனிட்டு வணங்கினரே. கீர்த்திசை ஞானியர்கள் உம்மை காண விழைந்தனரே, உம் பிறப்பினில் வியந்தனரே, உம்மை தெண்டனிட்டு வணங்கினரே. பொன் போல தூபம் ஏந்தி திருத்தாள்களில் படைத்தனரே, பொன் போல தூபம் ஏந்தி திருத்தாள்களில் படைத்தனரே. எம்மிகையான உள்ளத்தினை தருகின்றேன், விண்ணில் கரங்களால் ஏற்றருளும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த பலியானது எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திராவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றேன். உமது புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் ஏழட்டதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருதாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகிற்கு அளித்தார். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உமது திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக பாடுவதாவது:
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஓசானா ஓசானா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பை எடுத்து பாடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினர் துறவியர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கோந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் சவேரியாரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளே உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும், எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்படும் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உள்ளங்கையில் தவழும் உயிருள்ள அன்பே, உன்னை சரணடைந்தே உளம் வருவாயே. உள்ளங்கையில் தவழும் உயிருள்ள அன்பே, உன்னை சரணடைந்தேன் உளம் வருவாயே. நதியென நானும் நடந்தேன் இறைவா, நதியென நானும் நடந்தேன் இறைவா, நதியென உன்னை அடைந்தேன் தலைவா, நிறைந்தேன் முழுதாய். உள்ளங்கையில் தவழும்
உயிருள்ள அன்பே உன்னை சரணடைந்தே உளம் வருவாயே. உள்ளங்கையில் தவழும் உயிருள்ள அன்பே உன்னை சரணடைந்தே உளம் வருவாயே. நான் கனி தரும் அழகிய கிளையாவே, நான் என்னும் கர்ப்பம் கலைந்தாலே மனம் நிறைவே உந்தன் அருளாலே. நீ வந்து என்னில் இணைந்தாலே நான் கனி தரும் அழகிய கிளையாவே, நான் என்னும் கர்ப்பம் கலைந்தாலே மனம் நிறைவே உந்தன் அருளாலே. அழகுருவே அக நிறைவே நிறையருளே பரம்பொருளே, தாகம் தீர்ந்திட தேகம் தந்திட நிறை மகனே, உன் தியாகம் நினைந்து உனை தொழுதிடுவே. உள்ளங்கையில் தவழும் உயிருள்ள அன்பே உன்னை சரணடைந்தே உளம் வருவாயே. உள்ளங்கையில் தவழும் உயிருள்ள அன்பே உன்னை சரணடைந்தே உளம் வருவாயே. நீ செய்த நன்மைகள் நினைத்தாலே நான் மலைத்திடுவேன் மனம் கழித்திடுவேன். நான் செய்த பாவங்கள் மலை போலே அவை எனக்கே நான் செய்த சிலுவைகளே. நீ செய்த நன்மைகள் நினைத்தாலே நான் மலைத்திடுவேன் மனம் கழித்திடுவேன். நான் செய்த பாவங்கள் மலை போலே அவை எனக்கே நான் செய்த சிலுவைகளே. கைமாறு கொடுத்திடவே கைகளிலே ஏதுமில்லை, மீட்பின் கிண்ணத்தை கைகளில் ஏந்தி பணிந்திடுவேனே பருகிடுவேனே பலனடைவேனே. உள்ளங்கையில் தவழும் உயிருள்ள அன்பே உன்னை சரணடைந்தேன் உளம் வருவாயே. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை புத்தியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளைதனில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருகவென்றன்போடு எம்மை ஏவிடும். எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, விண்ணக அருள் அடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம்.
என்றும் கண்ணியானது திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்வரும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இவ் அருள் அடையாளங்கள் எங்களை வழிநடத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. அனைவரும் அமர்வோம். அறிவிப்புகள். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அருட்சகோதரிகளே, இன்று ஆண்டவருடைய பிறப்பு விழாவின் 8ஆம் நாள் புனித கன்னிமரியா கடவுளின் தாய் என்ற பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இன்றைய நாளிலே முப்பெரு விழாவாக நாம் இதை கொண்டாடுகின்றோம். புத்தாண்டு பிறந்துள்ள இந்த ஒரு தருணமும் இயேசு பாலகனுக்கு பெயர் சூட்டப்பட்ட நிகழ்வையும் அன்னை கன்னிமரியாள் கடவுளின் தாய், நாம் அனைவருக்கும் தாய் என்ற இந்த 3 முத்தான நிகழ்வுகளை நாம் பெருவிழாவாக ஆண்டின் தொடக்கத்திலேயே கொண்டாடி மகிழ்கின்றோம். எனவே அந்த வகையிலே நாம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் தாயாகிய திருச்சபை மட்டும்தான் அன்னை கன்னிமரியாளுக்கு உயர்ந்ததொரு இடத்தை தந்து அவர்களை கடவுளின் தாய், நம் அனைவருக்கும் தாய், இயேசுவின் தாய். எனவே இயேசு கடவுளாக இருக்கின்றார். அதன் வழியாக கடவுளின் தாய் என்பதை திருத்தந்தைகள் வழியாக திருச்சபையின் போதனைகள் வழியாக நாம் உணர்ந்திருக்கின்றோம். எனவே பிரிவினை சகோதரர்கள் இதை இயேசுவின் தாய் என்று மட்டும் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் கடவுளின் தாய் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. சமுதாய சூழலிலே, குடும்பங்களிலே, பெற்றோர்களிலே தாயை, ஒரு குழந்தையை வளர்த்தெடுப்பது என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை முதல் நாளிலேயே, ஆண்டின் தொடக்கத்திலேயே இறைவன் நமக்கு உணர்த்துகின்ற பெரும் நிகழ்வாக நம் தாயாகிய திருச்சபை அதிக பக்தியுடையவர்களாக வாழ நம்மை அழைக்கின்றது. எனவே ஆண்டவருடைய ஆசிரையும் அருளையும் எண்ணாகமத்திலே குறிப்பிட்டது போன்று, தந்தை அவர்கள் சொன்னது போன்று, நாம் அருள் ஆசிரை பெற்றுக்கொள்ள திறந்த பாத்திரமாக இருக்க வேண்டும், திறந்த உள்ளமாக இருக்க வேண்டும். கவிழ்க்கப்பட்ட பாத்திரமாக இருந்தால் ஒரு சொட்டு ஆசீர் கூட உங்களுக்கு வந்து சேராது, வழிந்தோடும். பாத்திரத்தை சுற்றி வழிந்தோடும், ஆனால் உள்ளே ஒரு சொட்டு ஆசீர் கூட நுழையாது. அப்படிப்பட்ட கடின மனம் படைத்தவர்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த 2026 உங்களுக்கு அழிந்து போன ஒரு ஆண்டுதான். எவ்வாறு 2025 ரேடிக்கல் ரிஃப்ளெக்ஷன் என்ற வகையிலே நமக்கு அழிந்து போன ஒன்று, இனி 2025 யாரும் பெற முடியாது. செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் விட்டு போனதனாலும், செய்யாத அன்பு, அதனால் விளைந்த பாதிப்புகள் நம்மை பெரிதும் தாக்கி இருக்கின்றது. ஆனால் இதோ புத்தாண்டை, புதியதொரு ஆண்டை புலர்ந்துள்ள இந்த ஆண்டு 2026 அனைவருக்குமே ஒரு சவாலாக இருக்கின்றது. வாழ்வின் பல எதிர்நீச்சல்களை நீங்கள் சந்திக்க வேண்டும். அழகாக அருட்தந்தை மிக தெளிவான அனுபவபூர்வமான நல்ல ஒரு மறையுரையை நமக்கு தந்தார். தவளை போன்றுதான் இருப்போம், அப்படி இல்லாமல் ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், கடவுள் அச்சமுடையவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் வாழ்வினுடைய உண்மை ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த வாழ்வின் ரகசியங்கள் ஞானத்தினால் நமக்கு அறிவு தெளிவை உருவாக்கும். எனவே வாழ்வினுடைய சூழல்கள் இறைவன் நமக்கு கொடுத்துள்ள நல்ல வழிகாட்டுதலாக அன்னை கன்னிமரியாள் நமக்கு சிறந்த தாயாக நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்த அவர்கள் ஏற்ற ஒரு சிறந்த புனிதையாக இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த ஒரு நிகழ்வை நாம் கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்றோம். பலரும் இந்த திருப்பலியிலே வந்து பங்கு கொண்டிருக்கின்றது மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து உங்களுடைய ஆன்மீக வாழ்வினுடைய பயணம், இறை அரசனுடைய வல்லமை உங்களிலே செயல்பட வேண்டும். எனவே தூய ஆவியார் எவ்வாறு திருச்சபையை வழிநடத்துகின்றாரோ அந்த நிலையிலே நாம் இறைவனுடைய அருளாசிரை பெற்ற மக்களாக என்றும் வாழ நாம் முயற்சி எடுப்போம். இன்று காலை
8:30 மணிக்கு திருவிழா திருப்பலி நடைபெறும். ஆண்டவருடைய பிறப்பு விழாவில் 8ஆம் நாள் புனித கன்னிமரியாளுடைய கடவுளின் தாய் புத்தாண்டு இவைகளை கொண்டு காலையிலே 8:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். அனைவரும் பங்கு கொள்ளவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்று மாலை வியாழக்கிழமை, மாதத்தின் ஆண்டின் முதல் வியாழக்கிழமை. எனவே குறிஞ்சி நகரிலே அற்புத குழந்தை இயேசுனுடைய சிற்றாலயத்திலே 6:15 மணிக்கு திருப்பலி நடைபெறும். பலரும் அற்புத குழந்தை இயேசுனுடைய பக்தியிலே வளர்ந்து வருகின்றீர்கள். உங்களுக்கு இறைவனுடைய ஆசீர் இந்த பெயரிடப்பட்ட இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு நல்லதொரு ஆசீர் அளிக்கவும், அந்த அற்புத குழந்தையினுடைய இயேசுனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கவும் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். மேலும் நாளைய நாளிலே ஆண்டின் மாதத்தின் முதல் வெள்ளி புனித பேசில் நசியான் கிரகரி ஆயர்கள் மறைவல்லனுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். 3ஆம் தேதி மாதத்தின் ஆண்டின் முதல் சனி கிறிஸ்து பிறப்பினுடைய காலத்திலே இயேசுவின் தூய்மை மிகு பெயர் நினைவு நாளை நாம் கொண்டாடுகின்றோம். 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் மாதத்தின் முதல் ஞாயிறு ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். எபிபனி என்று அழைக்கப்படும் இந்த திருவிழா சிறந்த ஒரு காட்சி. ஆண்டவர் உலக மக்களுக்கு இருளகற்றும் ஒளியாக வந்தார் என்பதை வெளிப்படுத்துகின்ற அந்த மாபெரும் விழாவிலும் அனைவரும் பங்கு கொள்வோம். இறைவன் தொடர்ந்து வருகின்ற இந்த வாரத்தினுடைய நாட்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுவோம். மேலும் இது ஒரு சிறப்புமிக்க தருணமாக நமக்கு இறைவனுடைய அருளால் கொடுக்கப்பட்ட நேரம். திவ்ய நற்கணி ஆசிரோடு இந்த ஆண்டை நாம் தொடங்கி இருக்கின்றோம். கடந்த ஆண்டுக்கு நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தி இருக்கின்றோம். இந்த கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்திலே திருப்பலி உங்களுக்கு இறைவனுடைய அருளால் அருட்தந்தை நம்முடைய அருள்நாதன் அவர்கள் டிவோர்ஸ் மேனேஜராக இருந்து பள்ளி நிர்வாகங்களை கவனிக்கின்றார். மேலும் உயர் மறை மாவட்டத்திலே பல்வேறு பணிகளை ஆயர் அவர்களுக்கு அளிக்கின்ற போது மனமுவந்து அவர் அனைத்தையும் திறம்பட செய்து கொண்டிருக்கின்றார். இந்த ஆண்டினுடைய ஒரு முதல் செய்தியாக உங்களுக்கு சொல்ல வேண்டுமென்றால் கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதல் இல்லாததினால் எல்லா நிலைகளிலுமிருந்தும் மக்களுடைய மனது பாதிக்கப்படுகின்றது. அதனால் அருள் வளம் இல்லாமல் போகின்றது. அடிப்படை குடும்பம், பெற்றோர்கள், பிள்ளைகள், இன்னும் சமுதாயத்திலே அதிகாரிகள், அந்தஸ்துகள் என்றெல்லாம் பல நிலைகளிலே துறவரத்தார், குருக்கள், ஆயர்கள் என்ற நிலையிலெல்லாம் பார்க்கின்ற போது இந்த கீழ்ப்படிதல் முதன்மையானதாக இருக்க வேண்டும். எனவேதான் ஆண்டவராகிய கடவுள் தன் மகனை அனுப்பி இங்கே உலகை மீட்கின்றார். கீழ்ப்படிதல். தன்னையே அடிமைத்தனம் பூண்டு மக்களுக்காக இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். அதனுடைய அடையாளமாகத்தான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா. எனவே அந்த கீழ்ப்படிதல் இல்லாத வரை நாம் எந்த ஒரு பெரிய நிலையையும் அடைந்து விட முடியாது. எனவே ஆண்டவருடைய அருளிலே வாழ்கின்றவர்கள் கீழ்ப்படிதலோடு, தாட்சியோடு, ஞானத்தோடு செயல்பட ஆண்டவர் நமக்கு நல்லதொரு செய்தியாக இந்த நாளை தந்திருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி கூறுவோம். உங்கள் அனைவருடைய பெயராலும் அருட்தந்தை அவர்களுக்கு மரியாதை செலுத்தி புத்தாண்டை நாம் அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே அவரை பற்றி நம்முடைய பங்கிலே அதிக ஈடுபாடு உடையவர். பெரியப்பட்டு பிரிந்த போது முதல் பங்கு தந்தையாக அவர்தான் நியமிக்கப்பட்டார். அங்கே அறைவீடு இல்லை. அந்த ஒரு சூழலிலே இங்கே தங்கி கொண்டு பெரியப்பட்டு மட்டுமல்ல, மற்ற கிளை பங்குகள் சாத்தாங்குப்பம், குறிஞ்சி நகர் என்றும் பல இடங்களிலும் அவர் திருப்பலி நிறைவேற்றி நல்லதொரு நம்முடைய பங்கை பற்றி அறிந்திருக்கின்றார். பலரை பற்றி நன்றாக தெரியும். எனவேதான் அறிந்து தெரிந்து கண்ட இடையர்கள் எவ்வாறு இயேசுவை காண வந்தார்களோ அதே போன்று நம்முடைய தந்தை நமக்கு வந்து இன்றைய நாளை மிக திறமையாக புத்தாண்டை தொடங்கி வைத்ததற்காக உங்கள் அனைவர் பெயராலும் நன்றி கூறி அவருக்கு இந்த பொன்னாடையை போர்த்தி நம் அனைவருடைய சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
அன்புக்குரியவர்களே, நாளை காலை 8:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். இப்போது புத்தாண்டினுடைய ஆசிர் பெற அனைவரும் எழுந்து நிற்போம். பங்கு தந்தையவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். 34-35 ஆண்டுகளாக தொடர்புடைய ஒரு ஊர் கடலூர் ஓட்டி எனக்கு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நியூ இயர் மாதம் வச்சு நினைக்கிறேன். ஸோ தந்தை வந்து 3வது வருஷத்தில் 2 தடவை பூசைக்கு வந்திருக்கிற, அதுவும் புத்தாண்டில் எனக்கு வாய்ப்பளிக்கூடிய தந்தையவர்களுக்கு நன்றி. உங்களுடைய முகங்கள் எல்லாரும் ஏறக்குறைய 80% முகங்கள் ஞாபகம் இருக்குது, பெயர் தெரியாது. எனவே உங்களோடு சேர்ந்து ஆண்டின் முதல் நாளில் இந்த திருப்பலி நிறைவேற்றியதற்கு சந்தோஷப்படுகிறேன். மீண்டும் உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இறை அருளும் ஆசிரியரும் உங்களோடு இருந்து ஆன்மீகத்திலும் பொருளாதாரத்திலும் உடல் வளர்ச்சியிலும் வளர உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். புத்தாண்டின் சிறப்பு ஆசிர் பெற கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வேண்டுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆசி அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமுமான இறைவன் உங்களுக்கு தமது அருளை அளித்து தமது அளவில்லா ஆசியை உங்கள் மீது பொழிந்து இவ்வாண்டு முழுவதும் உங்களை மீட்டு தீயின் தீமையின்றி காப்பாராக. அவர் உங்கள் நம்பிக்கையின் முழுமையை பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கை நீடித்திருக்க செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுமையுடன் அன்பில் நிலைத்திருக்க செய்வாராக. அவர் உங்கள் நாட்களையும் செயல்களையும் தமது அமைதியில் செம்மையுற செய்து இங்கும் எங்கும் உங்கள் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்து உங்களை நிலை வாழ்வுக்கு மகிழ்வுடன் அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் வாழ சென்று வருவோம். திருப்பலி முடிந்தது. அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியானது லூர்தஸ் தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படும். இப்போது ரெக்கார்ட் செய்யப்பட்டு இது தொலைக்காட்சியிலே வெளியிடப்படும். எனவே லூர்தஸ் தொலைக்காட்சி நிறுவனர்களுக்கும் இதை நமக்கு உதவி செய்கின்ற அனைத்து நபர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். மேலும் இன்றைய பெருவிழாவை சிறப்பாக கொண்டாட பலர் முன்வந்து பலர் உதவி செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே பீட அலங்காரம், அருட்சகோதிகள் திருவழிபாட்டிலே பல முக்கிய பகுதிகளை கொண்டவர்களாக செய்திருக்கின்றார்கள். பாடற்குழுவினர், பீட சிறுவர்கள் இன்னும் இந்த விழாவை சிறப்பிக்க ஷமினா அமைக்க நமக்கு இன்னும் நன்கொடை கொடுக்க வேண்டியவர்கள் இன்னும் பையிலே வச்சிருக்கிறாங்க. அவங்களாம் கொஞ்சம் தாராள மனதோடு நம்முடைய பங்கு வளர்ச்சி பல செலவினங்கள் தேவைப்படுகின்றது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். எனவே நீங்கள் வேடிக்கை பார்த்து வெளியிலே செல்லுகின்றவர்களாக இல்லாமல் அருள் வளம் பெற்று இறை ஆசிரோடு செல்லுகின்ற மக்களாக ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆசிர்வதிக்க உங்களுடைய தாராள உள்ளத்தையும் இன்னும் சந்தா, திருவிழா வரி என்றெல்லாம் அப்படியே பாக்கி இருக்கின்றவர்களெல்லாம் நிறைவு செய்யவும் உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இறைவன் உங்களை செல்வத்திலும் பொருளாதாரத்திலும் இந்த ஆண்டு நிறைவு செய்ய உங்களுக்கு பங்கு தந்தை என்ற பெயராலும் அருட்தந்தை அருள்நாதன் வழியாகவும் உங்களுக்கு இந்த புத்தாண்டை தெரிவித்து இறை ஆசீர் தொடர்ந்து அன்னை கன்னிமரியாள் வழியாக உங்கள் அனைவரையும் வழிநடத்த வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். இப்போது புனித நீரால் நீங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இறுதி பாடல்.